யாரா இவன் கதவை திறந்து காலி பஸ் ஸ்டாப்பை பார்க்குறான்னு யோசிக்கிறீங்களா? இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனுக்கு இதான் வேலை. இவன் நம்ம அகில் நிலாவை ஒன் சைடாக லவ் பண்ணுறான். இவன் நிலா கிட்ட டெய்லியும் லவ் சொல்ல ட்ரை பண்ணுவான், ஆனால் சொல்ல மாட்டான். இன்னைக்காச்சும் சொல்கிறானான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் நிலா, எப்படி இருக்க? ஹாய்க்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா சொன்னாங்க உனக்கு ஹைதராபாத்ல ஜாப் கிடைச்சிருக்குன்ட்டு. ஆமாக்கா, லாஸ்ட் மந்த் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 2 days முன்னாடி தான் ஆஃபர் லெட்டர் வந்தது மெயிலில். எப்போ போகிற ஊருக்கு? இன்னும் 2-3 daysல கிளம்பிடுவேங்க்கா. நான் உன் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வாயன் பேசிட்டே போகலாம். சரிக்கா, போகலாம். மச்சி. என்ன மச்சான், இதுவே எத்தனை டைம் கால் பண்ணியிருக்க? என்ன எமர்ஜென்சி? நிலா ஹைதராபாத் போகிறோட இன்னும் 2 நாளில். மச்சான், இன்ன வரைக்கும் நீ லவ்வை சொல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த. வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும். நாளைக்கு போய் நிலா கிட்ட ஃபஸ்ட்டு லவ்வை சொல்லு. சொல்லலாம் மச்சி, ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ண தெரியலையே. அவள் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி தான்டா இவ்வளோ நாள் நீ லவ்வை சொல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த. நாளைக்கு போயிட்டு நீ நிலா கிட்ட லவ்வை சொல்லு. அவள் நோ சொன்னாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி மச்சி, சொல்கிறேன். நிலா தனியாக தான் இருக்கா பஸ் ஸ்டாப்பில். இன்னைக்காச்சும் போய் லவ்வை சொல்லி எடுப்போம். நிலா கூட யானி இருக்காடா? ஜாயினி யாரா? பக்கத்து வீட்டு பொண்ணு மச்சி. ஜாயினி ஓரமாக தான் மச்சா இருக்கா? நீ சொல்கிறா போடா. சரி மச்சி, சொல்கிறேன். ஹலோ, சொல்லுங்கள் சார். பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணியிருக்கேன் பஸ்ஸுக்காக. சீக்கிரம் வந்துடுறேன். யாழினி, பஸ்ஸு வர லேட் ஆகும் போல். நம்ம வேணால் ஆட்டோவில் போயிடலாமா? இல்லைக்கா, ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் வராங்க, அவங்க கூட வந்து. சரி, ஓகே. அக்கா, மறக்காம ஈவினிங் பார்க்குக்கு வந்துருங்க. ஓகேம்மா. தம்பி, உன்னதமா கூப்பிடுறேன். ஆட்டோ. அண்ணா, நானும் வரேண்ணா. அதை முதல்ல கூப்பிட்டாங்களே, அப்புறம் ஏன் ஓடி வந்துடுறேன்? இல்லை, இப்போ தான் ஆஃபீஸில் மெசேஜ் வந்தது, அதான் பார்த்து சீக்கிரமாக வந்துட்டேன். சொல்லிடலாமா கிட்ட எப்பயாச்சும்? நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சும் பேசாமல் இருக்கானே. நாய் குறுக்குல வந்துச்சுப்பா. சொன்னதான போகும்போது அந்த நாய் குறுக்கு வரணுமா? இந்த நாய் கூட வளர்த்து விளையாடுது, என்ன பண்ணுறது? இவனே இப்போ தான் பேச வந்தான், அதுக்கு இந்த நாய் போட்டு வந்துருச்சு. அண்ணா, அந்த லெட்டர் எழுதிக்கோங்க. அந்த டீ கடிக்க கொஞ்சம் இறக்கி விட்டுருண்ணா. என்ன மச்சான், சொல்லிட்டியா? எங்கே மச்சான், சொல்லலான்னு போகிறதுக்குள்ள ஆஃபீஸ் வந்துச்சு. எப்போ தான்டா சொல்ல போகிற? ஈவினிங் தான் மச்சான் சொல்லணும். ஈவினிங் எப்படி சொல்லுவ? நிலாவும் யாழினியும் பார்க் வரணிருக்காங்கடா, அப்போ தான் சொல்லணும். சரி, பார்ப்போம். நீயும் சொல்லிட்டு தான் இருக்க. ஈவினிங் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். சொல்லல மச்சான், கண்டிப்பாக. நான் இந்த பக்கம் எடுக்கிறேன், கொடு. மச்சான், இன்னைக்கு தான் லாஸ்ட்டு. இதை விட்டேன்னா இதுக்கப்புறம் நிலா கிட்ட லவ் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து புலம்பாது. மச்சி, இப்போ போய் சொல்கிறேன். ஈவினிங் ஒன்றா தான் வரோம், நீ அதை பார்க்குற. சரி மச்சான், கிளம்புடா. இல்லை சார், ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் டேய், நிலா வந்து சீக்கிரம் போடா.
இங்கே என்ன பண்ணுற? இல்லை உங்கள்கிட்ட தான் தனியாக பேசணும். சொல்லுடா, என்ன பேசணும்? தனியாக பேசலாமா? தனியாவா? சரி, யாழினி நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீ நானும் ஒன்றா இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நீ என்ன சொல்கிற நிலா? உனக்கு ஓகேவா? இதை சொல்ல உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு பயமாக இருக்குது, அதனால தான் சொல்ல முடியல. இது கூட இப்போ நீயா சொல்லலை, நான் தான் சொல்ல வச்சேன். சொல்கிற புரியல எனக்கு. நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. அதனால தான் வந்து நான் ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணேன். அப்படி ஊருக்கு போலியா? இல்லைடா, நான் போகல. அப்போ எனக்கு ஓகேவா உனக்கு? ஓகே இல்லாமல் தான் நான் ஊருக்கு போகிறேன்னு போய் சொன்னேனா? உன்னை எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? சில கதவுகள் காதலுக்காகவே மூடப்பட்டிருக்கும். அதை திறக்க வார்த்தைகள் தேவையில்லை, உணர்வு மட்டும் போதும். மௌனமாக காத்திருந்த மனசு ஒரு நாள் அந்த கதவை தட்டும். அப்போ வாழ்க்கை காதலாக மாறிவிடும். இல்லை நம்ம ஒரு வாக் போகலாமா? நீ என்னோட ட்ரீம் தான் ஃபுல்லாக்குற.